ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து கல்யாண நாள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எங்கெங்கே போனோன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மணக்குள விநாயகர் கோவில் தான் போயிருந்தோம். ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவிலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் டே. அதே மாதிரி தான் நாங்கள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலில் போனோம்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. என்ன விசேஷ நாள் தெரியல. ஆனால் வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இளநீர் அபிஷேகம் தான். பார்க்கவே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இளநீர் அபிஷேகம் வந்து அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து வெளியே ஊற்றிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்தோம். அதை வந்து குடிக்கக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு தண்ணிலாம் தெளித்து விடுங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி நாங்களும் பிடிச்சிட்டு வந்துட்டோம். பிடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா கியூவில் வந்து மாங்கனி கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னதானமாக. நம்மளும் போய் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஏதோ விநாயகரே நம்மளுக்கு பரிசாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். குட்டி பொண்ணு கொஞ்ச நேரம் உட்கார விட்டு விளையாட காட்டுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் உக்காந்தாச்சு. குட்டி பொண்ணுக்கு பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா விநாயகர் வந்து சுற்றி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருப்பாங்க அந்த கோவிலில். அதனால் அவங்க குட்டி பொண்ணு அழகாக பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிருந்தோன்னா பார்க்கு தான். இந்த பார்க்குக்கு வந்து நம்ம வந்தாவே எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடும். ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாவே அம்மா வந்து இந்த பார்க்குக்கும் பீச்சுக்கும் தான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாண்டிச்சேரினாவே எங்கள் ஊர் தான். ஆனால் வந்து அது எவ்வளோ தூரமாக இருக்குன்ற மாதிரி நான் சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியும் தான் இருக்குது நம்ம ஊர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுமாதிரி குட்டி பொண்ணை ஃபஸ்ட் டைம் தான் இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு வந்து இந்த சீசா சர்க்கஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றி காட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த வந்து ஊஞ்சல் ஆடுற இடத்துக்கு இட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சுற்றி பார்த்தோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்க பேர் என்ன, அந்த சிலையோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்கார் என்ன தான் நீலாம் படிச்சியோன்னு சொல்லிட்டு என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து குட்டி பொண்ணுக்கு வந்து ஊஞ்சல் ஆடலான்னு சொல்லிட்டு வந்து குட்டீஸ் விளாட்ற இடத்துக்கு போயிட்டோம். குட்டி பொண்ணுக்கு இந்த ஊஞ்சலை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ரீல்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து குட்டி பொண்ணு வந்து ஊஞ்சலை உட்கார வச்சு அவங்க அப்பா ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே பயங்கர சவுண்டு கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கு வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். இது வந்து கல்லாலே உருவான மலை சொல்லுவாங்க. சின்ன வயசுல இது மேலே ஏறினாவே விழுந்துருவோம் சொல்லிட்டு பயந்துட்டு நான் ஏறவே மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏறி இருந்தோம். அதில் வந்து செடியெலாம் வந்து லவ்வர்ஸ் நேம்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லுலாம் வந்து நேம்லாம் வந்து ஒயிட்னர்லேயே எழுதி வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரிலாம் பார்க்குக்கு போய் இந்த மாதிரி கல்வெட்டில் பதிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா, பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்களும் எல்லாமே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அடிக்கிற வெயிலில் வந்து பயங்கர தாகமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே எப்பயுமே இருந்துட்டு இந்த மாதிரி வெளியே வரப்போ தான் வெயிலெலாம் தெரியுது. அதனால் சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாண்டியில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு ஒரு கப் ஐஸு, எங்களுக்கு கோன் ஐஸு, அப்புறம் ஒரு குல்ஃபி வாங்கிட்டு காந்தி சிலை இருக்குல்ல அந்த பீச்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு கூட்டம் அந்தளவு பீச்சில் இல்லைன்னா பயங்கர வெயில், எல்லாமே பார்க்கில் தான் கூட்டம் இருந்துச்சு. நம்ம வந்து பீச்சை பார்த்துட்டு உடனே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கே பீச்சுக்கு போய்ட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போய்ட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு குட்டி பண்ணது கையில் இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை கம்முனே விடலை. அதனால் அவங்கள வந்து எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். குட்டி பொண்ணுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை பீச்சில்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் இந்த வாட்டி பிடிக்கல. ஃபஸ்ட்டு வாட்டி தண்ணியில் விட்டோடனே ஃபுல்லாகவே நினச்சிட்டா. சரி அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாடி காட்டிட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து துணி எடுக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து துணி கடைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு இல்லைங்க, ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கோன்னு தான் சொன்னாங்க. பட் எடுக்கலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை எதுவும் எடுக்கிற மாதிரி. அதனால் சொல்லிட்டு யாருக்கு எடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் போய் எடுத்துக்கிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம். என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்காவது சாரீ எடுத்துக்கோன்னு கேட்டாங்க. அவங்க பிறந்த நாளைக்கும் சரி கல்யாண நாளுக்கும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவங்க எடுத்துக்கல. எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 4 ட்ரெஸ் வச்சுருந்தாலும் நிறையா இருக்குன்றாங்க. நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருந்தாலும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். மட்டன் பிரியாணி தான் பார்த்தோம். ஆனால் எனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கல. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு தந்தூரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தான் ஃபைனலாக கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். வர வழியில் வந்து உஸ்டேரின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது.
இருக்குது. அங்கே போயிட்டு சும்மா காற்று வாங்கிட்டு போகலான்றதுக்காக தான் போயிருந்தோம். போனோடனே போட்டு வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை. இது வரைக்குமே நான் இந்த மாதிரி போட்டிங்லாம் போனதே கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோடனே உடனே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போகலான்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் போனேன். எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது ஃபீலு. அதனால் குட்டி பொண்ணுக்கும் எப்படி இருக்குமோ, குட்டி பொண்ணு வேறு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறோமேன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஜாலியாக தான் இருக்கும், வா பயம்லாம் வேண்டாம், நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு உட்காந்தா குட்டி பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. நிறைய கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபீல் என்னவே ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த கல்யாண நாளுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த போட்டிங்கில் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் சூப்பராக அந்த லேக்கை சுற்றி காட்டிட்டு செம்ம என்ஜாய் பண்ணோம். நிறைய பறவைலாம் நிறையா இருந்துச்சு. வேடந்தாங்கல்லேருந்து இந்த உஸ்டேரிக்கெலாம் பறவைகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்தளவு பறவைலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பறவைலாம் நடுவில் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு குட்டி பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சுற்றி தண்ணியாக இருக்குது, இதில் விளையாட விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு எக்கி பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் கொஞ்சம் நேரம் பயந்து கொஞ்சம் எட்டி காட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு எந்த அளவு பீச்சில் போகணுன்னு ரொம்ப ஆசை. பீச்சில் அலை வரும்ல, அந்த அலையில் ஏறி போனால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி போகணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு இந்த இதில் போவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீச்சில் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்புறம் என்ஜாய் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஜாலியாக ரவுண்ட்ஸு நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு நிறைய பறவை இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரிலாம் போட்டிங்லாம் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்யாண நாள் எனக்கு 3rd இயர் ஆனிவர்சரி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் குட்டி பொண்ணு ஃபஸ்ட் டைம் எங்கள் கல்யாண நாள் அப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு குட்டி பொண்ணு பிறந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவள் கூட செலிப்ரேட் பண்ணது. அப்புறம் கேக்கு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் கட் பண்ணலை. ஏன்னா வீட்டில் நான்வெஜ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதுதான் வீட்லேயும் எதுவும் செய்யலை. நாங்களே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் நான்வெஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போட்டிங் போயிட்டு ஸ்டாப் பண்ணோன்னே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. போயிட்டு இறங்கினோடனே குட்டி பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் போகலான்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. சரி ஓகே இன்னொரு ரவுண்டு போகலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. வரவையில் பயங்கர தண்ணி தாகமாக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் இந்த வெயில் நாளுக்கு பற்றவே மாட்டேங்குது. மோட்ரு இறங்கி தண்ணி குடித்தோம். சூப்பராக இருந்தது இந்த ஃபீல். இந்த மாதிரி மோட்டர்லாம் தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, ஜில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரிலாம் நீங்களும் மோட்டர்லாம் உங்கள் ஊர் சைடில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த கல்யாண நாள் ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.